ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் பிரசன்னா மற்றும் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். முதலில் மணிகண்ட பிரபு, மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? காலை முதலை தொடர்ச்சியா என்னென்ன வழிபாடுகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு? மணிகண்ட பிரபு, உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. தற்போது மதுரை மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை, பவளக்கனிவாய் பெருமாள், திருப்பரங்குன்றம் முருகன் உள்ளிட்ட தெய்வங்கள் அந்த திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளி இருக்கின்றனர். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இன்றைக்கு 10ஆம் நாள் திருவிழாவாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சர்வ அலங்காரத்தில், மணப்பெண் அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும், மணமகன் அலங்காரத்தில் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட வடக்கு மேற்கு ஆடி வீதியில் 20,000 பேருக்கு மேலாக அமர்ந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திருக்கல்யாண மேடை என்பது அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான இடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் இந்த திருக்கல்யாணம் தொடங்க இருக்கிறது. மணப்பெண்ணான மீனாட்சி அம்மனுக்கு தங்க கிரீடம், அந்த நலப்பதக்கம், பச்சைக்கல் பதக்கம், மரகத பதக்கம், தங்க கிளி உள்ளிட்ட சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளியும் மணமகன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கிரீடம் அணிந்து பிரத்யேகமான அந்த மணமகன் அலங்காரத்தில் எழுந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விசேஷ பூஜைகளோடு இந்த திருக்கல்யாணமானது தொடங்க இருக்கிறது. இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராஜன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்றிருக்கின்றனர். விழாவுக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.